வகுப்பில் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பிள்ளைகள்லாம் கேள்வி கேட்பான், வித்தியாசமாக இருக்கும். ஐயா, திருக்குறள் ஏன் 1330 எழுதியிருக்கிறாருன்னு ஒருத்தன் கேட்டான். நான் ரொம்ப யோசித்தேன். 1 கூட்டல் 3 4, 4 கூட்டல் 3 7, திருக்குறளில் மேலே இருக்கிற சீர் 4, அடுத்தடியில் இருக்கிற சீர் 3, கேளு 7, இல்லைன்னா வாழ்க்கை பாலுன்னு சொல்லுவது தான் 1330 நமக்கு தருகிற செய்தி. 1 கூட்டல் 3 4, 4 கூட்டல் 3 7, கேளு, இல்லைன்னா உன் வாழ்க்கை பால். நீ ஹீரோவாகணும்னா திருக்குறளை படி, ஜீரோவாகணும்னா திருக்குறளை படிக்காதே என்று சொல்லுவது போல அமைந்திருக்கிறது. அது மாதிரி ஒரு அழகான நூலை நீங்கள் பார்க்க முடியுமா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி பாடுகிறானே, திருவள்ளுவரை போல ஒரு அற்புதமான புலவனை நீங்கள் பார்க்க முடியாது. நான் திருக்குறளை பற்றி ஒரு அற்புதமான கவிதை 5வது உலக தமிழ் மாநாட்டில் அன்றைக்கு முதல்வராக இருந்த அம்மையாரிடத்திலே பரிசு பெற்ற ஒரு கவிதை. அதை சொல்லி தொடங்குகிறேன். திருக்குறள்: என்னத்தான் இல்லை குறளிலே, பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே. என்னத்தான் இல்லை குறளிலே, பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே. கை காட்டி அன்றோ வள்ளுவம், இதை கை கொட்டி உலகுக்கு சொல்லுவோம். பை கட்டி வைக்கின்றாய் பணத்தையே, ஈச்சம் பாய்கட்டி வைக்கின்றாய் குணத்தையே. ஊன்றுகோள் அல்லவா திருக்குறள், இதை உணராமல் நீயும் இருக்கின்றாய். சான்றுகள் தேவையா சொல்லுவாய், துன்ப சாவினை நீயுமே வெல்லுவாய். என்னத்தான் இல்லை குறளிலே, பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே. கை காட்டி அன்றோ வள்ளுவம், இதை கை கொட்டி உலகுக்கு சொல்லுவோம். அது 60 வரி, அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமுறையான மணிமணியாக இருப்பது திருக்குறள். பெருமக்களே, திருக்குறள் என்பது மேற்கோள் காட்ட தோன்றிய நூல் அல்ல. திருக்குறள் என்பது மேற்கோள் காட்ட தோன்றிய நூல் அல்ல, ஒவ்வொருவரும் மேற்கொள்ள தோன்றிய நூல். இட்ஸ் நாட் ரெஃபரன்ஸ் புக்ஸ், இட் இஸ் ஃபாலோடு புக் என்று சொல்லுவார். மேற்கோள் காட்டுவதற்காக பிறந்த நூல் அல்ல திருக்குறள். ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் எல்லாம் போற்றி வளர்த்த ஒரு நூல் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது அற்புதமாக இருக்கிற திருக்குறள் மாத்திரம்தான். திருக்குறள்ல 1.25 அடி இருக்கு. ஏண்டா 2 அடி அந்த திருக்குறள் இல்லை என்றால், 4 அடியை ஏன் விட்டு எழுதியிருக்கிறார் வள்ளுவன் என்றால், உன் காலடி கொண்டு நீ நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1.25 அடிகளிலே திருக்குறளை எழுதியிருக்கிறான் வள்ளுவன். உன் காலடி கொண்டு நடந்து காட்டு. அது வாழ்க்கைக்கு உதவுகிற ஒரு அற்புதமான நூல். பெருமக்களே, நிறைய இருக்கு திருக்குறள்ல, நிறைய செய்திகள் இருக்கிறது. 2-3 செய்திகளை மட்டும் சொல்கிறேன். எல்லா இலக்கியங்களையும் கொஞ்சம் தொடணும்ன்றது ஆசை. அதுல ஒரு திருக்குறளுங்க, கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா கைத்தட்டுங்க. திருக்குறள் சொன்ன சொல்லுகிற பிள்ளைகள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். இன்றைக்கு திருக்குறள் வாழும் இல்லையா? அந்த பெண் பிள்ளைகள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் என்ன திறமையா பெருமை, ஒரு துணைக்கால் எழுத்தும் வள்ளுவன் எழுதியிருக்க மாட்டான். ஒரு துணைக்கால் எழுத்தும் வைத்து இந்த திருக்குறளை எழுதவில்லை. கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று ஏன் வள்ளுவன் எழுதியிருக்கிறான் தெரியுமா? இதில் துணைக்கால் எழுத்து இல்லை. காரணம் என்ன தெரியுமா சான்றோர் பெருமக்களே? நீங்கள் படித்தால் யாருடைய காலிலும் நிற்க வேண்டாம், உன் சொந்த காலில் நிற்கலாம் என்பதை வள்ளுவன் வகுத்து சொல்லியிருக்கிறான். சொந்த காலில் நிற்க முடியுங்க, யாருடைய காலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு திருக்குறள், ஒரு கேள்வி கேட்டுட்டு தொடங்கலாம். சில நேரங்களில் கேள்வி கேட்டால் பசங்க பதில் சொல்கிறது ரொம்ப சிக்கலாக சொல்லுவான். வகுப்பில் பாடம் நடத்திட்டே இருக்கேன். இன்னைக்கு பாரதியார் கவிதைகள் நடத்திட்டு இருக்கேன். காவிரி தென்பெண்ணை பாலாறு, அவன் பின்னாடி இப்படி இப்படின்றாங்க, ஒன்றும் புரியல. காவிரி தென்பெண்ணை பாலாறுன்னு அவன் இப்படி இப்படின்றான், என்ன சொல்கிறானே புரியல. வாத்தியார் மண்டையில் கோளாறு, எங்கே போகிறது? நான் ஒரு கேள்வி கேட்டா, எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு கேள்வி கேட்டேன். என்னம்மா பதில்? பாரதியார், மகாகவி பாரதியார். கைத்தட்டுங்க பார்க்கலாம்.
இப்படி சொல்லியிருந்தா அவனை நான் கூப்பிட்டு பாராட்டி இருப்பேன். அவன் எழுதியிருக்கான் பதில், எட்டயபுரத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள், நீங்கள் யாரை பற்றி கேட்கிறீர்கள்? இதுக்கு மதிப்பெண் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு தெரியல. எவ்வளோ வித்தியாசமாக யோசிக்கிறான் பாருங்க. ஒரு பையன் அரையாண்டு தேர்வு முடிச்சுட்டு வெளியே வர ரமேஷ வந்து கேட்குறான், மச்சான் பரீட்சை பேப்பரும் பொண்ணும் ஒன்றுடான்னா. ஏண்டான்னு கேட்டேன், ரெண்டும் கட்டி கொடுக்குற வரைக்கும் கஷ்டம்டான்றான். எவ்வளோ யோசிக்கிறான் பாருங்க. இல்லை, ஒவ்வொரு கேள்வியும் அப்படி ரொம்ப வித்தியாசமாக யோசிப்பான். ஒரு பையன் எழுந்து கேட்டான், ஐயா நாய் கட்சியா எங்கேயா ஊசி போடுவாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், நாய் கட்சியா தொப்புள்ள ஊசி போடுவாங்கடான்னு. அவன் கேட்டான், வேற எங்கன்னா கட்சியா தொப்புள்ள ஊசி போடுவாங்க, தொப்புள்ளே கட்சியா எங்கேயா ஊசி போடுவாங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியும்? வராண்டா வராண்டான்றான். வாத்தியார் வரதை பார்த்துட்டு வராண்டாவை சொன்ன சான்றான். இன்னைக்கு என்ன அளவுக்கு பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். திருக்குறளில் திருவள்ளுவர், நான் திருக்குறள் இப்படி நடத்துவேன், ஒரு 3 பகாயன்களை ஒரு திருக்குறளில் பயன்படுத்தியிருக்கார். பகுயன் பகையன் தெரியுமில்ல இல்லையா? 3 பகாயன்களை திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் பயன்படுத்தியிருக்கார். கணேசன் ஐயா, உங்களுக்கு எதனா ஞாபகம் இருக்கா? சரி, வேற யாருக்கு தெரியும்? கேள்வி கேட்கறதுக்கே குடியாத்திலிருந்து கிளம்பி வந்துட்டீங்களா சார்ந்தீங்களா? 3 பகாயன்களை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கார். 2 பேரும் பேசினா தானே நல்லா இருக்கும், நான் மட்டும் பேசிட்டு போனால் நல்லா இருக்குமோ? சரி, நான் ஏன் சொல்லிடுவா? ஒருமையுள் ஆமை போல் 5 அடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து 1 5 7. திருக்குறளை எப்படி பயன்படுத்தியிருக்கார் பார்த்தீங்களா திருவள்ளுவர்? திருக்குறளை போல ஒரு அற்புதமான நூலை நீங்கள் பார்க்க முடியாது பெரியவர்களே, சான்றோர் பெருமக்களே. திருக்குறள் 1 படித்தால் போதும். இறைவாழ்த்தில் தொடங்கி கடைசியாக இருக்கிற திருக்குறள் 1330வது திருக்குறள் வரையிலும் நீங்கள் படிப்பீர்களே, ஆனால் ரொம்ப அற்புதமாக திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழில் முதல் எழுத்து என்னங்க? அகரம், ஆ. இந்த உலகத்தில் ஏன் அகரத்தை தொடங்கி முதலிலே வள்ளுவன் எழுதியிருக்கிறான் என்ற சிந்தனை என்னுடைய மனதிலே படபடுத்தது பெருமக்களே. தமிழில் முதல் எழுத்து ஏன் தெரியுமா? அகரம். அகரத்தை படித்தால் நீ சிகரத்தில் ஏறலாம். அகரத்தை படித்ததனால்தான் தமிழ்ச்செல்வி அக்கா இன்றைக்கு சிகரத்தில் ஏறி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்களும் இது போல வர வேண்டும் என்றால் அகரத்தை படிக்க வேண்டும். சார் ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் எந்த உயிரினம் தோன்றினாலும் ஆ என்கின்ற சத்தத்தோடு மட்டும்தான் பிறக்கும். சார் நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கேன், நான் சீனு பிறக்காது. நான் ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறேன், நான் டீனு பிறந்திருக்காது. இந்த உலகில் மண்ணில் எந்த குழந்தை பிறந்தாலும் ஆ என்கின்ற சத்தத்தோடு தான் பிறக்கும். ஆ என்பது அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்ற அடையாளப்படுத்துகிற எழுத்து. அதனால்தான் அதுக்கு தமிழன் உயிரெழுத்து என்று பெயர் வைத்திருக்கிறான். ஆன்ற சத்தத்தோடு அந்த குழந்தை பிறந்தா உயிரோடு இருக்குதுன்றது அர்த்தம், இல்லைன்னா அந்த குழந்தை இறந்து போயிருக்குதுன்றது அர்த்தம். அப்ப ஒருவனை அடையாளப்படுத்துகிற ஒரு அற்புதமான எழுத்தாக திருக்குறள் அகரம் என்று தொடங்கி கடைசியில நகரத்தில் முடிகிறது. கூடி முயங்க பெறின், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் முடிது. தமிழினுடைய முதல் எழுத்தை முதலிலேயும் கடைசி எழுத்தை நிறைவிலேயும் வைத்து எழுதிய வள்ளுவன் ஓரிடத்தில் கூட தமிழ் என்கின்ற சொல்லையே பயன்படுத்தாமல் தமிழினுடைய பெருமையை நிலைநாட்டிய ஒரு அற்புதமான இலக்கியம் இந்த நாட்டில் உண்டு என்றால் அது நம்முடைய திருக்குறளை போல ஒரு அற்புதமான நூல் கிடையாது. சார் எக்ஸாம் வச்சாங்களாம் சார் திருக்குறளில். கம்பர் எழுதினாரு தேர்வில், இளங்கோவடிகள் எழுதினாரு, எல்லாம் நிறைய மதிப்பெண் வாங்கி தேர்ச்சி பெற்று விட்டார். திருவள்ளுவர் திருக்குறளில் ஃபெயில் ஆயிட்டார். ஏண்டான்னு கேட்டால் எல்லா தொலைக்காட்சி நிறுவனரும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. திருவள்ளுவரே ஏன் நீங்கள் திருக்குறளில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் கோனார் தமிழரை நோட்ஸ் படிக்கல அதனால் ஃபெயில் ஆகிட்டேன்னு ஒரு நகைச்சுவையாக உண்டு. அப்படி திருவள்ளுவரை நாம் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு பேருந்திலும் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு வாழ்வியல் நூல். நாளும் ஒரு குறள் கற்க வேண்டும், அதன்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக முடியும். பெருமக்களே, நான் ஒரு 15-14 வயசு இருக்கும்போது முதலில் நான் என்னுடைய வணக்கத்திற்குரிய குன்றக்குடி அடிகளார் தலைமையிலே பட்டி மண்டபம் ஏறிய சின்ன பையன். நான் திருக்குறள் வகுப்பு நடந்துட்டு இருக்கு. நான் போய் திருக்குறளை ஒப்புவிக்கிறேன். திருவள்ளுவர்
திருக்குறளை படித்த அந்த திருக்குறள் எல்லாம் கேட்டுட்டு குன்றக்குடி அடிகளார் ஒரு திருக்குறள் சொன்ன நிறுத்துன்னார். நிறுத்திட்டு அவரை பார்த்தேன். இந்த திருக்குறள் படி உன்னால் நடக்க முடியுமா என்று கேட்டான். நான் என்ன திருக்குறள் ஒப்பிச்சேன் தெரியுமா? கொல்லானை புலால் மறுத்தானை இவ்வுலகம் கைகூப்பி தொழும் என்கின்ற திருக்குறளை நான் அங்கே வாசித்து கொண்டிருக்கிற போது, இதன்படி உன்னால் நடக்க முடியுமா என்று கேட்கிற போது, அன்று முதல் இன்று வரை என் உயிர் உள்ள வரை அப்படித்தான் நடப்பேன் என்று குன்றக்குடி அடிகளாருக்கு நான் உறுதிமொழி தந்தேன் என்றால் பேச்சு வேறு செயல் வேறு கிடையாதுங்க. வள்ளலாரை பற்றி பேசிவிட்டு அங்கு இன்னொரு இடத்துல போய் சாப்பிட்றது என்ன அளவுக்கு நேரம் தெரியல. திருக்குறளை படிக்க வேண்டும், திருக்குறளை சொல்ல வேண்டும், மேடைதோறும் முழங்க வேண்டும் என்றால் சுவாமி சொல்லி இருக்கிற 3 கொள்கைகளை சொல்லுகிறேன் அம்மா. அதில் 2 கொள்கையில் நம்ம 2 பேரும் வருவோம். முதல் கொள்கை உயிர்கொலை புரிதல். அதை கொன்றுவிட்டு சாப்பிடுகிறவர்கள் மேடையில் முழங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போனா நீங்கள் எத்தனை பேர் மனசாட்சி தொட்டு பாருங்க. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்றுன்றாருங்களே. பொய் சொல்லாது இருப்பதே மிக சிறந்த அறம் என்று பேசுகிறார் என்றால், அந்த திருக்குறளை படித்துவிட்டு பொய்யே பேசிக்கொண்டிருந்தால் இந்த நாடு எங்கே நடக்க போகிறது? இல்லையா? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நின்னான்கும் இழுக்கா இயன்றது அறம். அறம்னா என்ன? நல்லா கேட்கிறாரு. அறம்னா என்னடா? அறம் என்பதற்கு வள்ளுவனை போல ஒரு விளக்கத்தை சொன்னவர் இந்த உலகத்தில் கிடையாது நண்பர்களை. யோசித்து பாருங்கள். அழுக்காறு, பொறாமப்படக்கூடாதுங்க. எங்கள் அக்கெல்லாம் என்னை பார்த்து தட்டி கொடுத்து அவங்க வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் கூட என்னை நடுவராக இருந்து அழகு பார்த்த அம்மா அவர்கள். உண்மையிலேயே சொல்லணும், நல்ல கை தட்டலாம். உங்கள் மாவட்டத்தை சார்ந்தவர், திமிரி கம்பன் கழகத்தினுடைய தலைவராக இருந்து சீரிய பணியை ஆற்றி கொண்டு இருக்கிறவர். அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பரந்த மனப்பான்மை இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. அழுக்காறு, பொறாம இருக்கக்கூடாது. அவா இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அவா வெகுளி, கோவப்படக்கூடாது. இன்னா சொல், யாரையும் கடுமையா பேசக்கூடாது. இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த திருக்குறளை நம்ம படிச்சிருக்கிறோமே, இதன்படி நாம் நடக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை அந்த இலக்கியங்கள் செதுக்கும். இல்லையா? நான் சொல்லுவது உண்டு, 1330 திருக்குறளை ஒப்புவிக்கிறவனை விட ஒரு திருக்குறள் படி நடக்கிறவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே திருக்குறள் படி நடங்க. அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார், அருளுடைமைன்னு ஒரு அதிகாரம். 10 உடைமைகளை பேசுறாருங்க வள்ளுவர். 10 உடைமைகளை சொல்லியிருக்கார். அவரை போல ஒரு மிக சிறந்த திருக்குறள் ஞானி இந்த உலகத்தில் பிறந்து நாம் செய்த தவம் ஒன்றை மட்டும் சொல்லி அடுத்த இலக்கியத்திற்குள் செல்கிறேன். பெருமக்களே, காந்தியடிகளை பார்த்து கேட்டார்கள், அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நீங்கள் யாராக பிறக்கப் போகிறீர்கள் என்று சொல்லுகிற போது காந்தியடிகள் சொன்னார், அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன். ஏனென்றால் தமிழிலே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று சொன்னார். என்றால் நம்முடைய தேசப்பிதா வாழ்ந்த நாடு இந்த நாடு. அவர் சொல்றார், அடுத்த பிறவில நான் திருக்குறளை தமிழிலே படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்னா, உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள். அதனால்தான் திருவள்ளுவர் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். ஸ்டாண்டப் அந்த பெஞ்சில் நிறுத்தி வச்சுக்கிறாங்க அக்கா. திருவள்ளுவரை போல நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் அவர் சொல்லி இருக்கிற ஒரு திருக்குறளின்படியாவது நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்மை செதுக்கும். தமிழுக்கே கதினா 2 பேர். கா என்பது கம்பரும், தீ என்பது திருவள்ளுவரையும் குறிக்கும். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற இலக்கியம் என்னை செதுக்கிய அற்புதமான இலக்கியம். காலமெனும் மாழையிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. காலமெனும் மாழையிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. 10,000 கவிதையினை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக வெள்ளை என்று பாடு. கவியரசு கண்ணதாசன். நல்ல கைத்தட்டலாம். நல்ல கவிதை வரும்போது 2 விஷயம். கை தட்டினா உங்களுக்கு ஆயுள் கூடும். தமிழை கேட்கிறவர்களுக்கும் ஆயுள் கூட வேண்டும். இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து இருக்கிறவர்களுக்கும் ஆயுள் கூட வேண்டும். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக கை தட்ட சொல்கிறேன். 2வது, கொசு வந்தால் அப்படியே ஒரு அடி அடிச்சிடலாம் இல்லையா? 2 காரணத்துக்காகவும் நம்ம கை தட்டலாம். ஆனால்
பெருமக்களே, கம்பனை போல ஒரு மிக சிறந்த கவிஞனை நீங்கள் பார்க்க முடியாது. வைரமுத்து எழுதுறார், ரொம்ப அழகா சிறப்பா கம்பராமாயணத்தை யாத்த அருமையான ஒரு இலக்கியம், பேர் இலக்கியம் கம்பராமாயணம். பெருமக்களே, வைரமுத்து சொல்றார், ராப்பகலா பாட்டெழுதி ராசகவி ஆனவனே. கம்பனை சொல்றார், ராப்பகலா பாட்டெழுதி ராசகவி ஆனவனே, தமிழென்னும் கடலுக்குள் தரை வரைக்கும் போனவனே, உனக்கு மனுஷப்பூ மாலையிட்டா மரியாதை ஆகாதுன்னு இந்திர லோகத்து இலசுகளை அழைத்து வானவில்லில் நார்கிடித்து கற்பக மலர் பறித்து சொல்லரசே நான் உனக்கு சூட்டிவிட வேணுமல்லோ என்று பாடுகிறார். இல்லையா? நாமக்கல் கவிஞர் சொல்றார், என்னில் என்ன திட்டம் போட்டு எழுதினான், எண்ணாமல் எங்கிருந்து கொட்டினான் என்று பாடுகிறார். அவரே சொல்றார், வான்மீகி என்பவன் வனத்திடையே பருத்து நீண்ட பலவின் கனி பாருக்கு ஈந்தான், கவி சக்கரவர்த்தி கம்பன் மெல்ல கீறி பிசி நகற்றி சுலை எடுத்து தேன் வார்த்து கொடுத்தான் தமிழ்கம்பன் என்று பேசுகிறான் என்றால், கம்பனை போல ஒரு மிக சிறந்த கவிஞனை நீங்கள் பார்க்க முடியாது. எண்ணில் என்ன திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்து கொட்டினானோ, தமிழ் அன்னை செய்த தவ பயனோ என்று பாடுகிற அளவிற்கு கம்பனுடைய பாடல். அதில் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகத்தை அடிப்படையாக கொண்டு காப்பியத்தை எழுதுகிறான் கம்பன். திருக்குறள்ல உலகுன்னு முடியுது, இவர் உலகுன்னு தொடங்குறார். பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் பெருமானும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மதி வேதியன் அழகுயில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அதே மாதிரி உலகு என்று திருமுருகாற்றுப்படை தொடங்குகிறது என்றால் உலகத்தை அடிப்படையாக கொண்டு காப்பியத்தை எழுதியவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். முதல் பாட்டே அழகுங்க கம்பராமாயணத்தில். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை செதுக்குகிறாருங்க இலக்கியத்தில். ஆசலம் பொறி ஐம்பொறி வாலியும், ஆசலம் பொறி ஐம்பொறி வாலியும் காசலம்பு முலையர் கண்ணும் புகழ் அம்பும் நெறி புரி புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவான் என்று பேசுகிறார். கோசல நாட்டினுடைய வளத்தை நான் சொல்லுகிறேன். ராமன் பிறக்கிற நாடு எப்படிப்பட்ட நாடு, அயோத்தி எப்படிப்பட்ட நாடு என்பதை தமிழ்கம்பன் தமிழ்நாட்டிற்கு ஏற்றவாறு செதுக்கி காட்டுகிறான் பாருங்க. அதுதான் பெருமை. ஒரு மனுஷன் பிறந்தான்னா இந்த 5 புலன்களையும் அடக்கி வாழ வேண்டும். அதனால்தான் ஒருமையுள் ஆமைப்போல் 5 அடங்களாற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. 5 புலனை அடைக்கணும் என்னடா வரும்னு கேட்டேன் பையனை பார்த்து. ஆம்புலன்ஸ் வரும் சான்றான். 5 புலனை அடைக்கினா ஆம்புலன்ஸ் வரும்ன்றான். இன்னைக்கு பிள்ளைகளாகவே இல்லைங்க. ஒரு வாத்தியாருக்கு பேர் வச்சுருக்கான், அரபிக்கடல்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நீட்டமாக இருந்தால் நெடியன்னு பேர் வைப்பான், குள்ளமாக இருந்தால் அகத்தியன்னு பேர் வைப்பான். இன்றைக்கி ஒரு வாத்தியாருக்கு அரபிக்கடல்னு பேர் வச்சுருக்க ஆரம்பிச்சு. நான் கேட்டேன், என்னடா அரபிக்கடல்னு பேர் வச்சுருக்கேடா அப்படின்னா, சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆனாரம் ராணாரம்பம் பீனா பிளேடி இந்த மொத்த வடிவம் தான் சார் இந்த வாத்தியார். எப்படியெல்லாம் பேர் யோசிச்சு வைப்பான் பாருங்க. ஒரு வாத்தியாருக்கு பச்சை பாம்புன்னு பேர் வச்சிருக்கோம். ஆசிரியர்களுக்கு பெயரிட்டு அழைப்பது இன்றைக்கு மாணவர்களுக்கு சர்வசாதாரணமாக போயிடுச்சு இல்லையா? ஆகவே அப்படியெல்லாம் அந்த நாடு 5 புலன்களையும் அடக்கிய ஆண்ட நாடு. 5 புலன்கள் என்ன? நம்ம தப்பு பண்ணுறதே முதல்ல கண்ணில் பார்க்கறது, 2வது காதில் கேட்கறது. நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும். 2 காது கொடுத்துருக்கான்ல தெரியுமா? ஏன் தெரியுமா 2 காது கொடுத்துருக்கான்? நிறைய கேட்கணும். ஒரு வாய் ஏன் கொடுத்துருக்கான் தெரியுமா? ஒரே வாய் தான் கொடுத்துருக்கான். ஏன் தெரியுமா? இந்த ஒரு வாயில் 36 சொல்ஜர் கொடுத்து நாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கான். அது கூட ஈரத்திலிருந்து பிறக்கிறது. ஏன் தெரியுமா? உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு பயன்புடையதாக ஈரமுடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ஒரு நாவை கொடுத்துருக்கிறான். 2 காது நிறைய கேட்கணும், கொஞ்சமாக பேசணும். நாம் நிறைய பேசுகிறோம், கொஞ்சமாக தான் கேட்குறோம் இல்லையா? காது இருக்காது,
அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு மக்கள் இந்த 5 புலன்களையும் அடக்கி ஆட வேண்டும் என்று சொல்லுகிறான். கண் எதை பார்க்க வேண்டும்? நல்லவற்றை மட்டுமே பார்க்க வேண்டும். காது எதை கேட்க வேண்டும்? நல்லவற்றை. அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு வள்ளுவன் பேசுகிறான். அப்ப காது நல்லதை கேட்கணும், வாயி நல்லதை பேசணும், புரணி பேசக்கூடாது. அந்த பக்கம் வந்தவனை பற்றி இந்தாண்ட பக்கம் போகிறவன் பேசக்கூடாது. யோசிச்சு பாருங்க, மனைவி கிட்டையாவது உண்மையாக நடந்துக்கிறானா? யோசிச்சு பாருங்க, மனைவியை பாராட்டுறானா? முதல்ல கம்பன் பாடுகிறான், ஒரு மனைவியை பாராட்டுகிற சமுதாயம் இந்த உலகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகும் கம்பன் சொல்லுகிறான். செதுக்கி அந்த பெண்கள் அப்படி இருந்தார்களாம். முதல்ல கல்யாணமாகி எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது முடி இலையில் இருந்தது. இட்லி எட்டுன்னு வச்சாங்க. ஏன் அதுக்கு இட்லின்னு பேர் தெரியுமா? இட்டு அழிப்பதால் அதற்கு இட்லின்னு பேர். நாங்கள் பள்ளத்தில் குவித்தாலும் குப்புனு இட்லி மாதிரி எழுவோம் இல்லையா? இட்டு அழிப்பதால் அதற்கு இட்லி. சட்னின்னு ஏன் தெரியுமா பேர்? சட்டுன்னு செய்கிறதுனால அதுக்கு சட்டினி. எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்கான் பாருங்க தமிழன். ஒவ்வொன்றுத்துக்கும் அழகு உண்டு இல்லையா? அப்போ அந்த இட்லி எட்டு வைக்கும்போது அந்த முடி இருந்தது. நான் சொன்னேன், இது இந்த முடி இந்த இலையில் இருந்தாலும் அழகாக இருக்குது, உன் தலையில் இருந்தாலும் அழகாக இருக்குன்னு பாராட்டுங்கயா. முதல்ல பெண்களை பாராட்டுகிற ஒரு சமுதாயம். என் மனைவியை பார்த்து நான் சொல்லுவேன், 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால அக்கா சாம்பார் வைக்கும்போதே 3 சேர்த்து செஞ்சிருவான். சாம்பார் வைப்பா, மேலோட எடுத்தா ரசம், நடுவில் எடுத்தா குழம்பு, அடியில் எடுத்தா கூட்டு, முடிஞ்சு போச்சு. என்னைக்குன்னா பாராட்டியிருக்கீங்க? கல்யாணம் ஆகும்போது பாராட்டினதோடு சரி, அதுக்கு பிறகு திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். நம்மளதெல்லாம் கல்யாணம் பாருங்க 6-7 நடக்கும். ஏண்டான்னா இன்னைக்கு உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுடான்றது அர்த்தம் இல்லையா? அடுத்து என்ன பண்ணுவான்? மோளை அடிப்பான். எதுக்கு தெரியுமா கணேசன் நான் மோளை அடிக்கிறான்? மாட்டிக்கினான்றதுக்கு தான். அப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபர் இருப்பார் பாருங்க, ஐயா நல்லா எடுங்கய்யா, ஊரெல்லாம் இப்படி தூக்கினுக்கிற மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. நம்ம ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்களாம் நல்ல ஃபோட்டோகிராஃபர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொல்லுவார் க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ்னுவார். ஏன் தெரியுமா? இன்னைக்கூட அவன் வாழ்க்கை க்ளோஸ்ரான்றது அர்த்தம். அதுக்கு மேலே பாரு, ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்மைல் ப்ளீஸ்னுவார். ஏன் தெரியுமா? கடைசியாக ஒரு முறை சிரிச்சுக்கடா, ஒன்றும் திரிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, ஐரு மாமா வர வம்பு உட்காந்துன்னு நல்ல நேரம் முடியுது பொண்ணை கூட்டுவான், நல்ல நேரம் முடியுது பொண்ணை கூட்டுவான்வான். ஏன் தெரியுமா? உனக்கு நல்ல நேரம் இன்னைக்கோட முடிஞ்சு போச்சுன்றது அர்த்தம். அப்படி இருப்பதல்ல வாழ்க்கை. ஒரு பெண் எப்படி இருந்தால் என்றால், கல்வி கற்று சிறந்து இருந்தால். அந்த நாட்டிலே அறிவொளி இயக்கங்கள் தேவைப்படல, பள்ளிக்கூடங்கள் கூட தேவையில்லையா, எல்லா பெண்களும் கற்றிருந்தார்கள். அந்த நாடு மிக சிறந்த நாடாக இருந்தது. ஒரு சமுதாயத்தில் பெண்கள் எப்பொழுது படிக்கிறார்களோ அந்த சமுதாயம்தான் உயர்ந்த சமுதாயம் என்று பாரதிக்கு முன்பே இலக்கியத்தில் செதுக்கி காட்டியவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். பெருமக்களே, பெண் படித்திருந்தால் நான் பசங்களை பார்த்து கேட்கறது உண்டு, டே மார்க்கெல்லாம் நாங்கள் தானே இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டெல்லாம் வாங்குவோம், இன்றைக்கி பெண்கள் எடுக்கிறாங்களேன்னு ஒரு வகுப்பில் கேட்டேன். பையன் சொல்கிறான், சார் மதிப்பெண்கள்னு இருக்குது சார், மதி ஆண்கள்னு மாற்றுங்க சார், நான் மார்க் வாங்குறேன்றான். எப்படி யோசிக்கிறான் பாருங்கள். இந்த வகுப்பில் தான் இப்படி சொன்னானேன்னு இன்னொரு வகுப்பில் போய் கேட்டேன், டேய் ஏன்டா நீங்கள்லாம் வாங்க மாட்டேன்றீங்க? உண்மையிலேயே சொல்லட்டுமா, நான் +2 படிக்கும்போது நம்ம ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் தமிழில் அப்போ 99 வாங்கினது இன்றைக்கும் நினைவிருக்கிறது. 100 போடல. நம்ம மாவட்டத்தில் ஒரே ஒரு ஆள், நான் மட்டும்தான் 10ஆம் வகுப்பில் 99 மதிப்பெண் வாங்கினேன். அதனால தான் தவறி தமிழ் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன் போல இருக்கு இல்லையா? அதற்கு என்ன காரணம்? மதிப்பெண்கள்னு இருக்குது சார். இன்னொரு வகுப்பில் சொல்கிறான், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. நான் விட்டு கொடுக்குறேன் சார். ஒரு பொண்ணு 98 மார்க் வாங்கி ஓன்னு அழுதுங்க மேடம். ஏன் அழுற பாப்பான்னா, 2 மார்க் போயிடுச்சு, எங்கள் அப்பா வீட்டில் போனால் அடிப்பாரே, 100க்கு 100 வாங்கின்னு வரணும்னு சொன்னாரே அப்படின்னா. 2 மார்க் வாங்கணும் கேன்னு சிரிக்கிறான். ஏன்டான்னா, அதை விட்டதை நம்ம பிடிச்சிட்டோம்லே. எங்கடா போகுது நாடு? எங்கே போகுது நாடு?
மதிப்பெண்கள் அப்படின்றதுக்கே இப்படி யோசிக்கிறார்கள் என்றால், நீங்கள் மதிப்பு எண்கள் எடுக்க வேண்டும் என்றால், மதிப்பு உங்கள் நாட்டில் உயர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பெண்கள் படித்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை கவி சக்கரவர்த்தி கம்பன் பதிவு செய்கிறார். பெண்கள் படித்த நாடு மிக சிறந்த நாடு. அதனால்தான் பெண்கள் அந்த காலத்தில் ரொம்ப சிறந்தவர்களாக படித்திருந்தார்கள், ஞானிகளாக இருந்தார்கள், அறிவாளிகளாக இருந்தார்கள். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவான். பின்னல குத்துற புத்தி இல்லை, பின்னாடி நடக்கிற நிகழ்ச்சியை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவள் பெண் என்பதை கம்பன் மிக அழகாக தன்னுடைய காப்பியத்திலே பதிவு செய்கிறான். பெருமக்களை, ஒரு 3 செய்தி மட்டும் கம்பனில் சொல்லிட்டு அடுத்த இலக்கியத்திற்குள்ளே போகிறேன். இன்னைக்கு உலக சகோதரத்துவம்னு சொல்கிறோமே, உலக சகோதரத்துவம் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான இலக்கியம் நம்முடைய பேர் இலக்கியமாக திகழ்வது கம்பராமாயணம். சார், முதல்ல காட்டுக்கு ராமன் போன உடனே ஒரு தம்பி கிடைக்கிறான். அவன் பெயர் குகன். அவன் தேனையும் மீனையும் கொண்டு போகிறான். பாறை உடம்புக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன் குகன். அவன் ஒரு வேடர் குலத்தை சார்ந்தவன். அவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த நிலம் என்ன நிலம்னா குறிஞ்சி நிலம். மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலம். அடுத்து அவன் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறவன் யாருன்னா சுக்ரீவன், ஒரு குரங்கினத்தை சார்ந்தவன். அவனுடைய இடம் எப்படி தெரியுமா? காடும் காடு சார்ந்த இடம். முல்லை நிலத்தை சார்ந்தவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். நிறைவா ஒரு தம்பியை ஏற்றுக்கொள்கிறான். அவன் நெய்தல் நிலத்தை சார்ந்தவன், இலங்கையை சார்ந்தவன். இலங்கேஸ்வரனினுடைய தம்பியை தன்னுடைய தம்பியாக வீடணனை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் எந்த நிலத்தை சார்ந்தவன்னா நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த இடம். அழகாக படிச்சிருக்குங்க இந்த பிள்ளைகள்லாம். இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் கிடைச்சா நான் உண்மையிலேயே மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்று தருவேன். ராணிப்பேட்டை பிள்ளைகள் ரொம்ப ராணி அம்மாவை போலவே படித்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சில இடங்கள்லாம் நீ பாட்டுன்னு பேசினிரியா, இன்னும் ஒன்றும் பண்ண மாட்டான், உன்னை கூட்டின்னு வந்த தமிழ்ச்செம்மை அம்மாவை தான் தேடினுக்கிறேன்னு கத்தி வச்சு தேடி இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த பிள்ளைகள் ரொம்ப அழகா பேசுதுங்க. அப்ப குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். முல்லை நிலத்தை சார்ந்தவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான் இல்லையா? மருத நிலத்தை சார்ந்தவனாக இருக்கிற ராமன் நெய்தல் நிலத்தை சார்ந்தவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். இவன் எப்படிப்பட்ட நாட்டை சார்ந்தவன்னா மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த இடம். கம்பன் பாடுவான், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவினேங்க தெந்திரை எழினி காட்ட தேம்பி எழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. 10வது தமிழ் பாடநூல்ல நான் தான் வச்சிருக்கேன் அந்த பாடத்தை இல்லையா? அப்படிப்பட்ட நாட்டை உடையவன் அவன். அவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவன். உலகம் தழுவியது ஒப்பம், மலர்தனும் கூம்பலும் இல்லது அறிவு. ஒரு இவன் வேற ஜாதி, அவன் வேற ஜாதி. இவன் ஒரு வேடன், இவன் ஒரு குரங்கன், இவன் ஒரு அரக்கன். இந்த நாடுகளையெல்லாம் காட்டி மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து மனித நேயத்தை விதைத்த ஒரே சமயம் இந்த நாட்டில் உண்டு என்றால் அது நம்முடைய தமிழ் சமயம் மட்டும்தாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனார் எழுதியது ஐநா சபையில் இருக்கிறது என்றால் அது இலக்கணம் என்றால் அதற்கு இலக்கியத்தை படைத்து காட்டியவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். பெருமக்களே, என்னில் எப்படி எழுதியிருக்கிறான் பாருங்க. கம்பன் கற்கோயில் கூட காலப்போக்கில் அழிந்து போகலாம், கம்பன் கட்டி இருக்கிற சொற்கோயில் இருக்கிறதே அது என்றைக்கும் மாளாது இல்லையா? இந்த திருத்தணியில் வரும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாடி காதரையா தலைமையில் ஒரு கவிதை அரங்கம் அதில் பாடினேன். ஏன்னா குடியேற்றத்திலேருந்து வந்துருங்கிறதுனால அந்த ஞாபகம் வந்துருச்சு. முருகா முருகா உன்வண்ணம் செவ்வண்ணம், உன் தந்தை உடலெல்லாம் திருநீறு பூசி இருப்பதால் வெள்ளை வண்ணம். முருகா உன்வண்ணம் செவ்வண்ணம், உன் தந்தை உடலெல்லாம் திருநீறு பூசி இருப்பதால் வெள்ளை வண்ணம். உன் தாய் உமையம்மையினுடைய வண்ணம் பச்சை வண்ணம். முருகா உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் இந்திய திருநாட்டின் தேசிய கொடியானது. முருகா உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் இந்திய திருநாட்டின் தேசிய கொடியானது. முருகா நீ ஏறிய மயில் கூட இந்திய திருநாட்டின் தேசிய பறவையானது. முருகா நீ ஏறிய மயில் கூட இந்திய திருநாட்டின் தேசிய பறவையானது. பையனை பார்த்து கேட்டேன், ஏய் மயிலும் கிளியும் பார்த்துருக்கலடா,
மயில் தேசிய பறவை, கிளி ஜோசிய பறவை. கிளிக்கு பாருங்கள், மூக்கும் சிவப்பாக இருக்கும், உடம்பெல்லாம் பச்சையாக இருக்கும், கால் வெள்ளையாக இருக்கும். தேசிய கொடியை போலவே இருக்கிற கிளியை சொல்லாமல் தேசிய பறவையாக ஏன் மயிலை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், பகைவருக்கு கூட இந்த ரகசியத்தை கிளி சொல்லிவிடும் என்கின்ற காரணத்தால் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். முருகா, உன் வண்ணம் செவ்வண்ணம், உன் தந்தை உடலெல்லாம் பூசியிருப்பதால் வெள்ளை வண்ணம், உன் தாய் உமையம்மையனுடைய வண்ணம் பச்சை வண்ணம், உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் இந்திய திருநாட்டின் தேசிய கொடியானது. முருகா, நீ ஏறிய மயில் கூட இந்திய திருநாட்டின் தேசிய பறவையானது. முருகா, நீ பேசிய தமிழ் மட்டும் தேசிய மொழியாகவில்லையே என்று கேட்கிற போது திருத்தணிகை முருகன் சொன்னான், தமிழ் தேசிய மொழி அல்ல, அது உலக மொழி என்று முருகன் சொன்னான். அப்படிப்பட்ட பழந்தமிழ் இலக்கியங்கள் சார். கம்பன் தொடாத ஒரு செய்தியை அவதார புருஷனில் வாலி சொல்லியிருக்கிறார். ஒரு அழகான இடம், அதை சொல்ல. நிலா சோறு ஊட்டுறது, இன்னைக்கு தாலாட்டம் பாட தெரியாது, நிலா சோறு ஓட்டுறதுக்கும் தெரியாது, ஒப்பாரி பாட்டு கூட தெரியாது யாருக்கும். இப்போ கல்யாணம் ஆகும்போது உங்கள் பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுமா, நல்லா வாசல் தெளித்து கோலம் போட தெரியுமா, நல்லா தாலாட்டு பாட தெரியுமான்னு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ அந்த காலத்துலலாம் அப்படி தானே பண்ணுவாங்க, தாலாட்டு பாடுவாங்க. என் கிளாஸில் நான் பாட்டு பாடினா எங்கள் தலைமை ஆசிரியர் நீ ஒரு தாயுமானவர்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா, ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தாலாட்டு பாடினால் ஒரு குழந்தை தான் தூங்கும், நீ தாலாட்டு பாடினால் வகுப்பே தூங்கும்னுவார். தாலாட்டு அது வாய் அசைத்து பாடுவது. ஆராரோ ஆரிரோ, யாரும் தூங்கிறாதீங்க. ஆராரோ ஆரிரோ என் கண்ணே, ஆராரோ ஆரிரோ தேடிச்சாலோ அலரி பூ செண்டாலே, மாமேடிச்சானோ மல்லிப்பூ செண்டாலே, யாரடிச்சி நீ எழுத என் கண்மணியே நீ உறங்கு, ஆராரோ ஆரிரோ. இப்படி பாடினா குழந்தை தூங்கும். அந்த குழந்தைய கூப்பிட்டு சன் டிவிக்கு ஒரு வாய், கே டிவிக்கு ஒரு வாய், ராஜி டிவிக்கு ஒரு வாய், ஒவ்வொரு வாயாக போட்டு துருக்குறாங்க. நிலாவை காட்டி சோறு ஊட்டுறாங்களா இன்னைக்கு? நிலாவை காட்டி சோறு ஊட்டுறாங்க. ராமனுக்கு கோசலை தாய் நிலவை காட்டி சோறு ஊட்டுற மாதிரி அவதார புருஷன் தான் வாலி எழுதுவாருங்க. தேயும் நிலாவை தாயும் காட்டி, தேயும் நிலாவை தாயும் காட்டி, தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினாள். தேயாத நிலவு எது? ராமனுடைய முகம். தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினாள். நிலவை படைத்த நாயகன் நிலவை பிடித்து தாயென கேட்டான். தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினாள். நிலவை படைத்த நாயகன் நிலவை பிடித்து தாயென கேட்டான். அழகு நிலாவை இடுப்பிலேந்தி அழுக்கு நிலாவை காட்டினாள் கோசலை. அழகு நிலா ராமன், அழகு நிலாவை இடுப்பிலேந்தி அழுக்கு நிலாவை காட்டினாள் கோசலை. பிள்ளை நிலாவின் பொலிவை கொண்டு வெள்ளை நிலாவும் வெட்கப்பட்டதாம். பிள்ளை நிலாவின் பொலிவை கண்டு வெள்ளை நிலாவும் வெட்கப்பட்டு மேகத்துணியால் ஓடி ஒளிந்தது. வான நிலாவும் போனது என்று ஞான நிலாவும் அழுவதை கண்டு, வான நிலாவும் போனது என்று ஞான நிலாவும் அழுவதை கண்டு கண்மணி ராமனை தேற்றுவதற்கோர் பாட்டு சொன்னால், கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா, கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா, எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது, உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது. ஆமா, யார் கண்ணில் தண்ணி வந்தாலும் கைதான் போய் துடைக்கும், நீ அழுதா யாரா துடைப்பாங்க. எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது, உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது. பாலகர் என்றால் பாலுக்கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே, பாலகர் என்றால் பாலுக்கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே, பார்க்கடல் மீதே பள்ளி கொண்டிருக்கிறவன் பாலுக்கழுவதேன் வீட்டினிலே, பார்க்கடல் மீதே பள்ளி கொண்டிருக்கிறவன் பாலுக்கழுவதேன் வீட்டினிலே, கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமானா, பாட்டுக்கெல்லாம் பாட்டாய் நிற்கும் பரம்பொருள் அந்த பாட்டில் உறங்கினான் என்றால் நிலாசூறு ஓட்டுகிற பண்பாடு நம்மகிட்ட இருக்கு.
ஒப்பாரியாவது பாடுறாங்களா? ஒப்பாருக்கு இல்லாத இலக்கியம் அது. ஒருத்தி இறந்து போயிருக்கான். அவனை பார்க்கறதுக்காக அக்கா தங்கச்சிங்க 2 பேர் போகிறாங்க. கொள்ளையில் பாவக்காய் காய்ச்சி தொங்கின்னு இருக்கு. அவளுக்கு சிக்னல் கொடுக்குறான், எக்கா கொள்ளையில் பாவக்கா, கொள்ளையில் பாவக்கா. போனது சாவுக்கு, அறுத்துன்னு வருது, பாவக்காய் அறுத்துன்னு வர்றதுக்கு இவளுக்கு சிக்னல் கொடுக்குறா, எக்கா கொள்ளையில் பாவக்கா, கொள்ளையில் பாவக்கா. சொல்கிறா. அடுத்து அவங்க தங்கச்சிக்கு சிக்னல் பண்ணுறா அக்காக்காரி, போகும்போது பார்த்துக்கலாம், அது போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றான். அது செத்து போயிருக்கான் பாரு, அவன் உட்காந்துருக்கான் பாருங்க. அவன் மனைவி சொல்கிறா, படுபாவீங்களை அறுத்துனும் போயிடாதீங்கடி, அதை விரைக்கி வச்சிருக்கேன். இப்போ ஒப்பாரி பாடல்களில் கூட ஒரு இலக்கிய நயத்தை, நகைச்சுவையை கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய தமிழ் இலக்கியங்களை தவிர வேறு எந்த இலக்கியத்திற்கு உண்டு என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே, பெருமக்களே. அப்படி அழகு. கம்பராமாயணத்தில் இன்னொரு செய்தியை சொல்லிட்டு அடுத்த இலக்கியத்திற்கு போகிறேன் சார். போர்க்களம் கடுமையாக நடக்கு. முதல் நாள் போரில் ராவணன் வருகிறான். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். இழந்து நிற்கிற அவனை பார்த்து அன்றே கொண்டிருக்கலாம். ராமன் சொல்றான், இன்று போய் போர்க்கு நாளை வா. பாரதியினுடைய வரி என்ன தெரியுமா? பகைவர்க்கும் அருள்வாய் நெஞ்சே என்பதுதான் பாரதியினுடைய கனவு. பகைவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ் பண்பாடு. அது வான்மீகியிலே இல்லாததை கம்பன் செதுக்கி காட்டுகிறான். போர் என்றால் நாளைக்கு வா, சமாதானம்னா இன்னைக்கே வான்றது அர்த்தம். சரி சார், சமாதானம்னு வந்துட்டான்னு வச்சுக்கலேன். இலங்கையினுடைய அரசாட்சி ஏற்கனவே யாருக்கு கொடுத்துட்டான்? பட்டாபிஷேகம் பண்ணி வீடனனுக்கு கொடுத்தாச்சு. இவன் எதை தருவான் என்பதை கம்பன் சொல்லுகிறான். அப்படி ராமன் மீண்டும் வருவானேயானால் 14 ஆண்டுகள் கழித்து அயோத்தி எனக்குரியது, அதை கூட ராவணா உனக்கு தரப்போகிறேன். இது டேமேஜ் ஆன உலகம், இதை நான் தர முடியாது. அந்த அயோத்தி மாநகரை கூட உனக்கு தருகிறேன் என்பதை வாலை, தாவூரு, கோசல, நாட்டுடை, வள்ளல் என்று கம்பன் பதிவு செய்திருக்கிறான் என்றால் தமிழ் பண்பாடும் தமிழ் கலாச்சாரமும் நம்மை செதுக்குகிற அற்புதமான நூலாக இருக்கிறது என்பதை சொல்லி ஒரே ஒரு புது கவிதையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறார். ஒரு அற்புதமான புது கவிதை. பேனாவை பற்றி அப்துல் ரகுமான் காதர் அவர்கள் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கார். பேனாவே நீ முள்முடி சுமந்திருப்பதால் நீ என்ன இயேசுவா? பேனாவே நீ முள்முடி சுமந்திருப்பதால் நீ என்ன இயேசுவா? பேனாவே நீ தொப்பி அணிவதால் நீ என்ன முஸ்லீமா? பேனாவே நீ முள்முடி சுமந்திருப்பதால் நீ என்ன இயேசுவா? பேனாவே நீ தொப்பி அணிவதால் நீ என்ன முஸ்லீமா? பேனாவே நீ எழுதும் போது பட்டை அடிப்பதால் நீ என்ன செய்வனா? பேனாவே நீ எழுதும் போது பட்டை அடிப்பதால் நீ என்ன செய்வனா? அதில் ஹீரோ பேனாவில் பார்த்தீங்களா திருமண் மாதிரி இருக்கும். திருமண் சூட்டி இருப்பதால் என்ன திருமாலா? என் பேருன்னு சொல்லணும்ல. திருமண் சுமந்து இருப்பதால் என்ன திருமாலா? பேனா சொன்னது, நான் இனங்களை கடந்தவன், மொழிகளை கடந்தவன், மதங்களை கடந்தவன். நான் யார் தாழ் பார்த்தாலும் தாழ் பணிகிறவன். நான் தலைகுனிந்து எழுதினால்தான் நீ வாழ்க்கையில் தலை நிமிர முடியும் என்று பேனா சொன்னது. பெருமக்களை, இப்படி சொல்லுகிறேன், பேனாவில் இருப்பது மைத்துளி அல்ல, பேனாவில் இருப்பது மைத்துளி அல்ல. அது ஆசிரிய பெருமக்களினுடைய வியர்வை துளியும் பெற்றோர்களினுடைய இரத்த துளியும் தான். பேனாவில் வருகிற மைத்துளி என்று நீங்கள் எழுதினால் நீங்கள் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். சமுதாய கங்கையிலே சகதிகளும் இருந்திடலாம், அமுதான வழக்குகளும் அழுக்காக தோன்றிடலாம். அன்னமெனும் பறவை போல நல்லவற்றை ஏற்றிடுவோம், கண்ணமிடும் பழக்கத்தை கல்லறையில் இட்டிடுவோம். லஞ்சமெனும் புற்றுநோய் நம் நாட்டை கொள்ளும் முன் அன்பளிப்பு வாங்குவோர்க்கு தண்டனைக்கு வழி செய்வோம். போன்ற இளைஞர்கள் நம் நாட்டில் இதை செய்தால் என்றுமே பாரதத்தாய் நம் கையில் சீருடைவாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலரை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. நன்றி, வணக்கம்.